இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய செய்தியில் நம்முடைய தேவன் யார், ஹூ இஸ் அவர் காட், இன்னைக்கு அவருடைய செயல்கள், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார். இந்த ஏசாயா தீர்க்க புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன்மேல் பற்றாது. தேவன் யார் என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், உங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நாம் எல்லாருக்கும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார். தேவனுக்கும் நமக்கு உள்ள உறவு, ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு, ஒரு கணவன் மனைவி உறவு, இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற உறவு உலக உறவு, ஆனால் தேவனுக்கும் நமக்கு உள்ள உறவு தெய்வீக உறவு. தட் இஸ் அ டிவைன் ரிலேஷன்ஷிப். கடந்த நாட்களில் டிசம்பர் கடைசி வாரத்தில், ஜனவரி முதல் வாரத்தில் எங்கள் பகுதியில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி பகுதியில் பயங்கரமான வெள்ளங்கள், தண்ணீர் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்து, வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல, தரைப்பகுதியில் வந்துச்சு, மேல் மாடி போனாங்க, மேல் மாடியிலும் வந்துச்சு. இப்படி பல இடங்களில், சில இடங்களில், சில சபையில் சில மரணங்கள், தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஒரு சிறு கூட்டம் தண்ணியோடு போனாலும் ஒரு பெருங்கூட்டத்தை கர்த்தர் பாதுகாத்தார். நீ தண்ணீரை கடக்கும் போது கூட நான் உன்னோடு கூட இருப்பேன். நம்முடைய பிதாக்களை தண்ணீரை கடக்கும் போது, செங்கடலை கடக்கும் போது கூட இருந்தார், யோர்தானை கடக்கும் போது கூட இருந்தார். அந்த தேவன் சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது அவைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. இந்த ஆண்டிலே பலவிதமான வெள்ளங்கள், பலவிதமான தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னவர், ஆறுகளை கடக்கும்போது உன்னோடு கூட இருக்கேன்னு சொன்னவர், அவைகள் உண்மையில் புரளுவதில்லை என்று சொன்னார். நீ அவைகளை மேற்கொள்ளுவாய். சின்ன தாவீதை கொண்டு ஒரு பெரிய கோலியாத்தை மேற்கொள்ள உதவி செய்தாரே. இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் சின்ன ஆளாக இருக்கலாம், உங்களுக்கு எதிர்க்கிற பிரச்சனை பெரிய வெள்ளம் போல வரலாம், ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிறவர் இருக்கிறாரே, அவர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம் பெரிய தெய்வம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்னியிலே போட்டாலும் அக்னியை அவர்களை பற்றி பிடிக்காதபடி பாதுகாத்த கர்த்தர் இந்த கால வேளையும் கூட தண்ணீரிலிருந்து உங்களை பாதுகாப்பார், ஆறுகளிலிருந்து உங்களை பாதுகாப்பார், அக்னியிலிருந்து உங்களை பாதுகாக்கிற தேவன். அக்னியை போன்ற சோதனை வரட்டும், தண்ணீரை போன்ற சோதனை வரட்டும், இன்னும் ஆறுகளைப் போல சோதனை வரட்டும், அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள உதவி செய்த ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு உதவி செய்வார். மே காட் பிளஸ் யூ.